ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் தான். லெஜண்ட் சரவணா அண்ணாச்சியோட செகண்ட் ஃபிலிம் லீடர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து துரை செந்தில்குமார் ஒரு டைரக்ட் பண்ணி வந்திருக்கு. இவர் யாருன்னா ஆக்சுவலாக எதிர்நீச்சல், காக்கி சட்டை அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து சூரிய வந்து கருடன் மூலியமா ஒரு மாஸ் ஆடியன்ஸ் கிட்ட கூட ஒரு ஹீரோவாக எடுத்துகிட்டு போனால் நம்ம துரை செந்தில்குமார் சார் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் சார் வந்து எப்படி ஒரு காமெடி ஆக்டராக எல்லாரும் பார்த்துட்டு இருந்தப்போ எதிர்நீச்சலில் வந்து அவர் ஒரு ஹீரோவாக எடுத்துக்க வச்சாரோ, அண்ட் அதே மாதிரி வந்து சூரிய சார் என்ன தான் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் கருடனில் தான் வந்து அந்த ஒரு ஆக்ஷனாக ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு கொண்டுட்டு போய் சேர்த்தாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் கூட லெஜண்ட் சரவணா சார் சேர்ந்து ஒர்க் பண்ணுற இந்த ஒரு ஃபிலிம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்துச்சு. அண்ட் ரீசெண்டாக வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட நிறைய பேருக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நம்ம சேனல்லேயே கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து அவர் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமான லெஜண்டில் இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரோபோ மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு நேச்சுரலாக இருக்காரு. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இந்த படத்துக்கு அப்படின்ட்டு. அண்ட் ட்ரெய்லரில் வந்த மாதிரி மொத்த படத்துலையுமே அதை வந்து துரை செந்தில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து நம்ம அண்ணாச்சி வந்து ஒரு தூத்துக்குடி ஹார்பர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறார். கார் மெக்கானிக் ஷெட்டில். ஆனால் வந்து அவர் பெரிய பெரிய ஆளுங்களோட காரெல்லாம் தான் அந்த மெக்கானிக் ஷெட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அது யாருன்னா அந்த ஹார்பரையே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தாதாவுடைய காருங்களை தான் அவங்க மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஹார்பரில் வந்து நிறைய கண்டெய்னர்ஸில் ஏதோ ஒரு மர்மமான பொருள் இருக்கிறதா அங்கே இருக்கிற போலீஸ்க்கெல்லாம் டவுட் வருது. போலீஸாக வந்து ஆண்ட்ரியாவும் ஷாமும் நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அண்ணாச்சி மூலியமா இவர் அடிக்கடி அந்த ஹார்பருக்குள்ள கார் சர்வீஸ் பண்ண போறதுனால இவர் மூலியமா ஏதாச்சும் ஹெல்ப் வருமானு ஆண்ட்ரியா மேம் வந்து கேட்குறப்ப இவருக்கும் அந்த வில்லன் கேங்குக்கும் ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது. இவரோட பொண்ணை கடத்தி வச்சுட்டு அவங்க வந்து மிரட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து முதல்ல ஏன் வந்து இங்க மெக்கானிக்கா வந்து ஒர்க் பண்றாரு, உண்மையிலே நம்ம அண்ணாச்சி யார் அப்படின்றதெல்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து சொல்றாங்க. இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் பிளாக்கா வச்சு அதுக்கப்புறம் சஸ்பென்ஸோட செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆகிறது நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்ல ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போக வந்து ஒரு நல்ல கிரிப்பிங்காக இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் இன்டர்வல் நல்லா போச்சு. அண்ட் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுசாக ஒன்றும் இல்லை, ஒரு 7 மார்க்ஸ் தான் தாலும். யூஸ்வலாக நம்ம இது பார்க்குற அந்த அண்டர்டாக் ஸ்டோரி மாதிரி தான். பெரிய பாஸ்ட் இருக்கிற ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு யாருனையும் மறைச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டோரி தான். பட் வந்து இந்த மாதிரி அண்ணாச்சிக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாரெலாம் யோசிக்க முடியாது. ஸோ வந்து யூஸ்வலான ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி தான் துரை செந்தில் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு நான் 10 மார்க்ஸ் தருவாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து நம்ம அண்ணாச்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லெஜெண்டே வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பிடிச்ச படம் தான். ஆனால் வந்து அது எதனாலனா ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக நிறைய பேருக்கு பிடிக்கும். அவர் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார் எமோஷனல் சீன்ஸ்லாம். ஆனால் ஆடியன்ஸ்லாம் வந்து சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஒரு ஜோக்கராக தான் அந்த படத்தில் எல்லாரும் அவரை பார்த்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு மனுஷனாக வந்து ஒரு நடிகனாக அவர் நடிக்க வச்சதுக்கு ஆக்சுவலாக நடிச்சிருக்காருங்க அண்ணாச்சி. ஆமாம், சில எமோஷனல் சீன்ஸ்லாம் உண்மையுமே நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அதுவே வந்து துரை செந்தில்குமாருக்கு ஒரு டைரக்டரா பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும், ஒரு பெரிய சக்சஸ் தான் சொல்லணும். அதனால தான் டைரக்ஷனுக்கு 10 கொடுத்தேன். பட் ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து 7 தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் போக கொஞ்சம் நல்லா போச்சு. இன்ட்ரோல் பிளாக்கும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனவொடனே படம் ஒரு ஏரியா படுத்துறவங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட தான் கொஞ்சம் எழிஞ்சிக்கும். பட் ஓவராலாக வந்து ரைட்டிங் எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன ட்விஸ்ட் அங்கங்கே வச்சதுனால நமக்கு ரொம்ப போரிங்காக தெரியாது. அதே சமயம் ரொம்ப எங்கேஜிங்காகவும் இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதனால தான் 7 மார்க்ஸ். அண்ட் ஆக்டிங் இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இது இல்லை அண்ணாச்சி நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அவர் நடித்ததுக்காகவும் அதுக்கு அவர் போட்ட எஃபர்ட்ஸ்க்காகவுமே வந்து 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் மியூசிக் வந்து பிஜிஎம்லாம் நல்லா இந்த படத்தில் எலிவேட் பண்ணியிருக்கு. சில மாஸ் சீன்ஸ்லாம் அண்ட் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க மியூசிக்லாம். ஸோ அதில் வந்து 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் கெஸ்ட் அவர் ஆண்ட்ரியான், ஷாம் ஆகட்டும், அமிர்தா ஐயர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க போர்ஷன்ஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோயினா வந்து அண்ணாச்சிக்கு பயல்ராஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேருமே வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்க ஓரளவு நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு 70 மார்க்ஸ் தரலாம். ஆனால் வந்து லெஜெண்டை கம்பேர் பண்ணால் இது வந்து கண்டிப்பாக ஒரு உட்காந்து தேட்டரில் நீங்கள் ஒரு 2.25 மணி நேரம் பார்க்குற அளவு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, பயங்கரமாக பாஷா மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்ல சில பேர் அந்த மாதிரி புருடா விடுவாங்க லெஜண்ட் நச்ச படம்ன்றதுனால. பட் அதெல்லாம் நம்பாதீங்க. ஆனால் அதே சமயம் ஒரு மொக்க படமும் கிடையாது. ஒரு யூஸ்வலான ஸ்டோரியாக இருந்தாலும் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு அங்கங்கே எங்கேஜிங்காக கொண்டுட்டு போய் ஓரளவு
தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோடு முடிச்சிருவாங்க. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் அவர் போட்ட எஃபர்ட்ஸ்க்கோசரமே கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். நீங்கள் லெஜண்ட் பார்த்து வெறுத்து இருந்தீங்கன்னா இதில் போய் கண்டிப்பாக பாருங்கள். அவரோட நடிப்பை வந்து அவர் எந்த அளவு மாற்றிருக்காரு. அவர் வந்து ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மராகவும் இதில் 1-2 சீன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அந்த விஷயத்துக்கோசரம் துரை செந்தில்குமாருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி தேட்டரில் போய் தாராளமாக பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு யூஸ்வலான கதையாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு, ஏன்னா லெஜண்ட் சரவணாச்சி இப்படி பார்க்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ வந்து இதான் என்னோட ரிவ்யூ. இதுக்கு வந்து நான் 70 மார்க்ஸ் தருவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு. தேங்க்ஸ்.